கேஸ் ஃபைல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடத்தினவங்களுக்கு பெருசாக எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, புது டீம். மோட்டிவ்ஸை கரெக்டாக பின்பாயிண்ட் பண்ண முடியல. இந்த கேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா, இந்த பாருங்க மிஸ்டர் பிரம்மா, நானும் உங்களை மாதிரி கராரான ஆள் தான். என்ன ஒன்று, உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது, என்கிட்ட இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். கடத்தினவங்க இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா இது எலெக்ஷன் டைம். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த கேஸோட க்ளோசர் கிடைச்சதுன்னா நான் இரு. எதுக்கு ஒரு வாரம்? இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள பிடிக்கணும். ஓகே? என்னே ஒன்றுமே சொல்லாமல் எந்திரிச்சு போகிறான். 48 மணி நேரம்னு சொன்னீங்கல்ல, அதான் கிளம்பிட்டான். என்னப்பா பெரிய ஆக்சிடென்ட் சொன்னீங்க, ஆயத்தையே காணா? எல்லாம் உள்காயம் தானே. சரி, அடுத்து யாரு? இல்லைண்ணே. மாப்பிள்ள, அமைச்சர் மான கடத்தின கேஸ் பத்தியா சீனா போச்சு. என்னடா ஆச்சு? இந்த கேஸ்ல பிரம்மாவை போட்டிருக்காங்க பார். அப்போ சேர்த்தானுங்க போ. அண்ணா ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் கொடுங்க. திண்டுக்கல் போலீஸ் பிரம்மா சென்னை மாற்றம் அமைச்சர் மான கடத்தில் கண்டுபிடிக்க. பிரம்மானா யாருண்ணே? ஏன்பா பார்க்க ஏழ்ற மாதிரி இருக்க, பிரம்மாவை தெரியாதா? தெரியாது. ஏன் நீ ஒரே வாரம் பாது நேரு அந்த அமைச்சர் பையனை கடந்த கும்பலுக்கும் போலீஸுக்கும் துப்பாக்கி சுடு நியூஸ் வரும். அதுல போலீஸ்க்கு முட்டியில காயம், கடத்தல் கும்பல் முழுசா க்ளோஸ்னு போடுவானுங்க பாரு. தாசு படம் எடுக்கிறாரு ஒரு ரவுடி, அவர் பத்தியா சொல்றீங்க? ஆமா. உங்க ஃப்ரெண்டா? அண்ணன். என்ன பண்ணுது? சாயங்காலம் ஆனா ஜுரம் அடிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆகாமி ஓகே, வாய முடிக்க. போய் இந்த டாக்டரை பாரு. சீட்டை கொடுத்தா காசு வாங்க மாட்டாரு. சரியா? சரிங்க டாக்டர். கிளம்பு. ஆமாம், என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதான் டாக்டர் சார், அந்த பார்ட்டி போட்ட அக்ரிமெண்ட் படி நடந்துக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்து கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஒர்த்து அளவு 1.5 கோடி. ஒரு காலத்தில் பெரிய மனுஷனுக்கு மட்டும் தான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தானுங்க. இப்போ என்னடான்னா கிளி ஜோசியம் பார்க்குறவன் பரோட்டா தட்டுறவனா ரியல் எஸ்டேட் பண்ணால் இப்படி தான் நடக்கும். வாருங்க வாருங்க வாங்க வாங்க, கிளி ஜோசியம் கிளி ஜோசியம். டேய், நீ அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவன் தானே? ஆமாம் சார். அடிங்க. எச்சக்கல நாய்ங்களா, ரியல் எஸ்டேட் பண்ணானே ரியல் எஸ்டேட். இனிமேல் ரியல் எஸ்டேட் பண்ண சொல்லி உள்ள வாங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டா போடுறேன். உன் பேர் என்ன? பகலவன். உனக்கு நடிப்பில் ஆர்வம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஸ்கூல் ட்ராமா எதனா நடிச்சிருக்கியா? நடிக்க வச்சா நடிப்பியா? உன்னதாண்டா நான் 6 மாசமா வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். எதுக்கு சார் என்ன தேடினீங்க? நான் எடுக்க போற படத்தோட ஹீரோ நீதாண்டா. நம்ம படத்தோட
கதை இதுதான். கவனமாக கேளு. படம் கல்யாணத்தில் ஆரம்பிக்குது, டைவர்ஸில் முடியுது. இடையில 3 நாள். படத்தோட பேர் ஹனிமூன். டைட்டில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ஹேய், உடனே மறப்ப நீ என்ன உயிரோட இருக்கியா? திண்டுக்கல்லில் இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரம்மா சென்னை மாற்றம். ஏய், போன ஜென்மத்தில் என்னடா பாம்பு தொலைச்சிங்க? இவன் போய் உங்களை துரத்திட்டு இருக்கான். அண்ணே, ஆ, இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்? ஒரு பண்ண வேணாம். சரிண்ணே. எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்பட்டு தூங்குங்க. ஏய், நீங்கள் பாட்டுக்கு வருமுன் காப்புன்னு ஏதாவது பண்ணி தொலைச்சிங்க, அந்த ஊமை கொள்ளார உங்களை கொல்ல போட மாட்டான். நம்ம தொழிலில் மூடிக்கிட்டு இருக்கணும் ஆயுசு ஜாஸ்தி. டாக்டர் சொல்லுங்க நம்ம ஹீரோ. நம்ம படத்துக்கு நான் ஒரு சீன் யோசிச்சிருக்கேன், சொல்லட்டுங்களா? சீன் யோசிக்கிறோம்னா நாங்கள் பார்த்துக்குறோம். நீ மூடிக்கிட்டு உடம்பு ஏற்றுற வேலையை மட்டும் பாரு, சரியா? சரி டாக்டர். தாசு, ஏய் தாசு, நான் விசாரிக்க சொல்கிறேன்டா. இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? ஏய், காலையில் ஞாபகப்படுத்து. கில்மாலும் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட அந்த மேட்டை சொல்லி வைப்போம். எதாக இருந்தாலும் அவன் காதலும் தப்பாது, சரியா? ஹலோ, யாரு? டேய், டாக்டர் பேசுகிறேன்டா. நான் டாக்டர்ண்ணா. வணக்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? ரொம்ப போதையாக இருக்கேன், ஜவ்வு போடாத. நமக்கு இடத்துல காது வைக்கிறமே. என்ன விஷயம் சொல்லுண்ணா. சிட்டிக்கு ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான்டா, பிரம்மான்னு. கேள்விப்பட்டியா? அப்போ சென்னைக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது சம்மந்தப்பட்டவன் எல்லாம் ஊரை பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. ஏய், ஊரை விட்டு போகிறதும் போகாத நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் கேஸில் கொஞ்சம் காதவை. இது ரிஸ்கான ஜாப்புண்ணே. எவ்வளோ தேரும்? ஒரு 5 8 சொல்லுண்ணே. டேய், ரொம்ப ஆசைப்படாதா, ஒரு 6 வாங்கிக்க. சொன்ன மேட்டரை முடிச்சு கொடு. ஓகேண்ணா. அண்ணா, ஏதோ படம்லாம் எடுக்கிறீங்களாமே, ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகண்ணே. நான் மைண்டில் வச்சுக்கிறேன், நீ நான் சொன்ன மேட்டரில் காதவை. ஓகே? ஓகேண்ணா. என்னடா கில்மா? என்கிட்ட தான் ஆரம்பித்தான். சிட்டியில் ஒருத்தனை விடலை. சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். உண்மையை சொல்கிறா? எதுவும் ஆயே விடலையே? அண்ணா, ஏதோ போதையில் இருக்குவே, சமாளிச்சிட்டேன். தெளிவாக இருந்திருந்தா கக்கிட்டு இருப்பேன். டேய், கரெக்டாக சொல்லு, எதுவும் சொதப்பலையே? யாருக்கும் இந்த லிங்க் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் தெரிஞ்சது கண்டிப்பாக சொல்கிறானுங்க. சார் சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சார் வலிக்கு சார். சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் சார், கஞ்சா பண்ண வைக்கிறவன். அவனுக்கு மினிஸ்டர் பையனை கடத்தினவங்களோட பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான் சார். சத்தியமாக வேறு எந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது சார். சார்
எந்த இடம் தம்பி? என்ன சார் வேணும்? சார் இந்த மாதம் அமௌண்ட் இறக்கியாச்சு சார். டேய் பிரம்மாடா. சார் அரெஸ்ட் ஒன்றா பண்ணிக்கோங்க, வேறு எதுவும். அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் வேறொரு கும்பல் மூளையாக இருந்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களை பற்றி துப்பு கிடைத்திருப்பதாகவும் 48 மணி நேரத்தில் அவர்களை பிடித்து விடுவோம் என்றும் காவல்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அவர்களை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் தாமாக முன்வந்து சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை வட்டார செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் பிஆர் ஏன் ஓடி போயிடலாமா? ஏதோ இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். பிஆர்லாம் நம்மளால் தாங்க முடியாது மச்சி. அவங்கக்கிட்ட எந்த தகவலும் இல்லை. இருந்திருந்தா தகவல் கொடுக்குறவங்களுக்கு எதுக்கு சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லணும்? டாக்டர் கூப்பிட்றான். ஹலோ. டே தாசு, எங்கடா இருக்கீங்க? ரூமில். ரூம்லையா? உடனே வீடு விட்டு கிளம்புங்கடா. ஏன்? போலீஸுக்கு நீங்கள் இருக்கிற தெரிஞ்சு போச்சு. உடனே கிளம்புங்கடா. வாய்ப்பே இல்லையே. சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்க. உடனே கிளம்புடா. என்னாச்சு? போலீஸ். ஓடு ஓடு. சீக்கிரம். ஏங்க இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்லை, வாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? யாரா அந்த நம்பிக்கை கண்ண சன்மானம் வாங்குறான்னு போட்டு கொடுத்துருக்கான்? சார் ப்ளீஸ் சார், நீங்கள் எனக்காக இதை பண்ணி கொடுங்க. நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன். பேரை கேட்கும் போதே நினச்சேன் பயமுள்ள ஃப்ராடுன்னு. நியாயமாக பார்த்தா நம்ம இந்த கேஸில் குற்றவாளியே இல்லை. அவன் தானே பண்ணா. அருமை பிரகாஷ் தாங்க அரெஸ்ட் பண்ணோம். ஆமாம், பிளானும் அவன் தான் போட்டான். இப்போ பணம் கூட அவங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம தான் பின்னாடி கொளுத்து விட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். நானா இருந்தா அவனை இன்னொரு தடவை கடத்திருப்பேன். என்ன சொன்ன? டேய் டேய், ஒன்றும் இல்லை, விடு விடு. இல்லை. டேய் கரெக்டாக சொன்னேன். அவனை திரும்ப கடத்துறோம். டேய் வேண்டாம், நீங்களாம் உசுறு பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பேசாமல் நீங்களாம் சரண்டர் ஆகிடுறது பெட்டர்னு தோணுது. கேஸை உடைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இல்லை இங்கே இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம். சரியாக வரலனா எல்லோரும் சரண்டர் ஆயிடும். ஏங்க நாங்கள் சொல்கிறீங்க? நீ சுமார் எங்களுக்கு ஒரு பைக்கு ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணிவிட்டு போதும். தாசு, எனக்கு நம்ம இது ரொம்ப ரிஸ்க்குன்னு படுது. நம்பு, இதுக்கு முன்னாடி நாங்கள் ரிஸ்க் எடுத்திருக்கோம், அதை சமாளிச்சிருக்கோம். இது மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு போதும். சேஃப்டி வச்சுக்க. சார், அந்த நாள் நடந்தது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. பாதி நேரம் மயக்கத்தில் தான் இருப்பேன். ஓங்கி ஒரு கட்டையால் மண்டையில் அடி விழும், நான் மயங்கிடுவேன். சாப்பாடு கூட போடல சார். அப்படியே ஒரு கும் இருட்டு. ஒரு ரூம் அதில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. வெளில கூட்டு வரும்போதெல்லாம் முகமூடி போட்டுருவானுங்க. கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே தான் எங்கேயோன்னு தோணுது. ஆனால் டவுட்டாக இருக்குது சார். மாடெல்லாம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைம்மா. தம்பி, பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? உங்களை முதல்ல கடத்தின கும்பல் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் தான் சொல்லணும். சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். தம்பி, இந்த கார்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி 6 மணிக்குள்ள கார்டில் இருக்க நம்பருக்கு ஃபோனை போட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம்.
வண்டி எடு. ஏய் யாரும் வண்டி பார்க்காதீங்க, கேஷுவலாக இருங்க. மறந்து வச்சுட்டேன் சார். கதை முடிஞ்சது இன்னைக்கு. அமைதியார். அம்மா டவுசர் கண்டுச்சு, அம்மா டவுசர் ஆண்டுச்சு, அம்மா டவுசர் கண்டுச்சு, அம்மா டவுசர் ஆண்டுச்சு. சார் இங்கே எதுவும் பண்ணிடாதீங்க, ஃபேமிலி ஏரியா. டேய் இறங்குடா, இறங்குடா, இறங்குடா. சார் எனக்கு ஒரு கிலோ வரத்து இல்லை சார். தெரியும்டா உங்களுக்கு. சேஃப்டி வச்சுக்க. துப்பாக்கி வச்சிருக்கிறேன், சிரிக்கிற? சாரி.
2 நிமிஷம் டப்பு டப்பு பாட்டில் வாங்கி கிளம்புறோம். சும்மா எத்தனை வாட்டி அடிப்ப? பார்த்துட்டேன், அந்த கருப்பு வண்டி தானே. சரி வை, வந்துட்டேன். என்னன்னா ஆச்சு? இருமா, பார்ட்டி வந்துட்டு இருக்கு. என்ன இது? கேப்டன் படத்தில் ஒரு விசாரணை சீன் மாதிரி இருக்கு. போலீஸ்க்கு என்ன தகவல் கொடுத்த? நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நான் பணத்தோடு எஸ்கேப் ஆனோன்னா நீங்கள் எல்லோரும் போய் எங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டு என்னை தூக்கி உள்ளே வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் அதை பண்ணல. அதுவும் இல்லாமல் என்னை 2வது வாட்டி கடத்திருக்கீங்க. இப்போ அந்த ஆண்டவனே நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சைக்கோ இன்ஸ்பெக்டர் பிரம்மா வேறு இருக்கான். அவன்கிட்ட எப்படி தான் தப்பிக்க போகிறீங்க? அதை நாங்கள் பார்த்துக்குறோம். போலீஸ்கிட்ட என்ன சொன்னேன்? மூச்சு கூட விடல. அப்போ பிரம்மா கிட்ட எங்களை பற்றி எதுவுமே சொல்ல? சத்தியமாக சொல்லல. அப்போ பணம் இங்கே என்கிட்ட தான் இருக்குது. நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பிரம்மா கையால் நீங்கள்லாம் சாகாட்டி பேசினபடியே பாதி கொடுத்துடணும்னு. சரி, அப்போ எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, உன்னை விட்டுரும். என்ன சத்தியம்? போலீஸ்க்கு எங்களை பற்றி எந்த தகவலும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம். எங்கள் அப்பா அவங்களை சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். கிளம்பலாம். கிளம்பலாமா? இப்படியே வா. ஆமாம். முகமுடிலாம் போடல, நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, பார்த்து. எங்கள் அப்பா அவங்களை சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டேப் எடுத்துகிட்டு போய் 5 காப்பி போடுறீங்க. உங்களுக்கு ஒன்று, போலீஸுக்கு ஒன்று, மினிஸ்டருக்கு ஒன்று, பத்திரிக்கைக்காரங்களுக்கு ஒன்று அனுப்புங்க. அப்புறம் பாருங்கள் கவர்மெண்ட் இந்த கேஸை எப்படி ஊற்றி மூடுதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் எத்தனை காப்பி வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க சீக்கிரம். நம்ம டாக்டர்னு எடுக்க போகிற படத்துக்கு ஒரு சீன் யோசிச்சேன். ஆரஞ்சு பழம் வச்சு ஒரு சீன். ஆரஞ்சு பழம்? என்னடா சீனு? ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட தான் சொல்லுவேன். ஏய், நம்ம இன்னும் சீன் யோசிக்கிற அளவுக்கு ஃப்ரீ ஆகல. க்ளோஸ். பஸ்ஸு, நீங்கள் சாவுலேருந்து பொழைப்போமான்னு யோசிக்கிறீங்க, நாங்கள் பொழைச்சி என்ன செய்யலான்னு யோசிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையோட வர்றோம் பஸ்ஸு.